갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு vlog வீடியோ தான். நிறைய பேர் வந்து ரெகுலரா வீடியோ போடுங்கக்கா, டெய்லி வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருக்கீங்க. நான் இந்த வீடியோலாம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ட்ரை பண்றேன். அழகிய தமிழ் மஹல்ல வர புதன்கிழமையில இருந்து நம்மளோட 100 days வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆயிடும். வீடு கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு 2-3 விஷயம் வந்து இன்னும் வராமலே இருக்கு. ஸோ அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 நாளுக்குள்ள நான் வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கிளீனிங் ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கிளீனிங் ஒரு 2-3 தடவை திருப்பி தொடச்சாதானே அது சரியாகும். ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலைல அம்மா பாட்டி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ நான் வந்து ஈவினிங் பேசிட்டு இருக்கேன். பட் காலையில நடந்ததுல இருந்தா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அப்புறம் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பரான 2 விஷயம் வந்து வந்துருந்துச்சு. அதோட அன்பாக்சிங் உங்களோட காட்ட போறேன். அண்ட் எங்கெங்க என்னென்ன கொஞ்சம் மாத்திருக்கேன் அப்படிங்கறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்ட முஸ்லி ரெசிபி ஆர் வந்து கர்னோலா ரெசிபின்னு கூட சொல்லலாம். அந்த ஓட்ஸ் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபியும் நான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை கிட்ஸுக்கு கொடுக்கலாம், வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலா நமக்கு வந்து டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஸ்நாக்ஸ்க்கோ அதை சாப்பிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அந்த ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்கறதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு காலையிலேயே அம்மா ஆத்தா அப்புறம் ஆத்தா வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு இருக்கிற அக்கா வந்து காமாட்சி அக்கா 3 பேருமே வந்துட்டாங்க. ஸோ பாட்டி வந்து இட்லி, பஜ்ஜி, சாம்பார், மிளகா சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கு தான் எங்கள் அம்மா என்னை வந்து பஜ்ஜியை எடுத்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில என் வாய்க்கிட்ட கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கு எனக்கு எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் அந்த பூண்டு துவையல் ரொம்ப ஃபேவரேட். ஸோ அதனால பூண்டு துவையல் தனியாக அரைச்சிருந்தாங்க, சாம்பார் வச்சு சாதம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பாட்டி வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக ஆத்தாவோட வாய்ஸ் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன வந்து ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்க வழக்கம் போல் அதே டைலாக் தான், எப்பயுமே அதே தான் சொல்லுவாங்க. ஏன்டா என்ன போட்டுக்கிட்டு போய் இது பண்ணிட்டு எடுக்கிற. ஸோ நம்ம வெட்டி விட்டு இருந்த கருவேப்பிலை தான் செம சூப்பராக வந்திருக்கு. 2 இடத்துலையும் சூப்பராக வந்திருக்கு. அங்கிட்ட எரிச்சு விடுறது வந்து பழைய இலைங்கள்லாம் ரொம்ப காஞ்சதை மட்டும் எரிச்சு விடுறாங்க, நல்லா தள்ளி வச்சு தான் எரிச்சு விடுறாங்க. ஸோ ஷெல்ஃப் எல்லாம் வந்து ஏற்கனவே அண்ணா இது பண்ணிட்டு போயிருந்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். எதை எங்கெங்கே வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருந்தேன். காமாட்சி அக்கா வந்து சுற்றி எனக்கு வந்து கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் எய்தாப்லலாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க, நான் ஏற்கனவே vlogல சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ரொம்ப புழுதி படிஞ்சு போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்தா வந்து எங்கள் எல்லாரையும் சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவும் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் தான் நடக்குது. அக்கா வந்து விண்டோ எல்லா கம்பியுமே கிச்சன் ஃபுல்லாக வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணாங்க. விண்டோஸு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து நம்ம கிச்சன் ஃபுல்லாக ஷெல்ஃப் ஃபுல்லாக நான் வந்து இந்த ஷீட் தான் ஒட்டியிருக்கேன்னு தெரியும். நம்ம சேனலில் அதுக்காக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ரொம்ப நார்மலான கிச்சனில் எப்படி நான் ஸ்டிக்கர் ஒட்டினேன்னு. அதில் இந்த இடத்துல மட்டும் ஒரு சந்தன கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். ஆனால் மற்ற எந்த இடத்துலையுமே ஸ்டிக்கர் இதாகல. பட் இது மட்டும் ரொம்ப அழுக்கான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு இதோட ஃபினிஷிங்கும் பிடிக்கல. ஸோ அதனால இதை நான் வந்து சுத்தமாக பிச்சு எடுத்துட்டேன். ஸோ பிச்சு எடுத்தால் பெயிண்ட் வருமானு கேட்டவங்களுக்கு வருது, ஃபுல்லாக வரல. ஆனால் பெயிண்ட் அங்கங்கே இடத்துல ஒட்டி வருது. நான் திருப்பி ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறேங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. எடுத்தப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து முன்னாடி ஒட்டியிருந்தது எல்லாமே வால் டாப் அந்த பிராண்டோட ஸ்டிக்கர்ஸு. இந்த வாட்டி வாங்கியிருந்தது வந்து டி ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் இதிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் நான் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைனிங் ஹால் ஏரியாவில் வாஷ் பேஷனுக்கு பின்னாடி வந்து ஒட்டலான்னு வாங்கியிருந்தேன். பட் இதை அன்றைக்கி பிச்சதும் இதை இங்கே ஒட்டி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த செங்கல் ஸ்டிக்கர் தான். நான் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டையில் இந்த செங்கல்லாம் ஒட்டையில் அப்படியே அச்சா அப்படியே அந்த அடுக்கடுக்காக வரணும்னு யோசிக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கல நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு ஓட்டுவேன். ஸோ அதை வந்து அப்படியே ஓட்டிட்டேன். ஸோ புக்கு வந்து பாட்டிக்கு நான் படிக்க கொடுத்துருந்தேன். அந்த புக்கெல்லாம் அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் திருப்பி அரேஞ்ச் பண்ணோம், அதில் டெக்கார் ஐட்டம்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் போட்டுடலாம், கர்டன் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கர்டன் வந்து இது பண்ணுறேன். நான் வந்து டோரை விட லாங் டோரோட ஸ்க்ரீன் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு மிந்த்ராவில். டோர் வந்து 490 அந்த மாதிரி வந்துச்சு, 2 செட் ஆஃப் இருக்கிறது. ஆனால் லாங் டோரோடது வந்து 350 அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னு தெரில. ஸோ பட் நம்ம தான் தச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் டோரே வாங்கிட்டேன். லாங் டோர் வாங்கிட்டு அதை 24 இன்ச் கிட்ட மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ பின் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எந்த வேலை ஒன்றா பண்ணாலும் அந்த சைடு ஏதாவது ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கும். இப்போ வந்து என்ன ஓடிட்டுருக்கு, யாரோட கிளாஸ் கலெக்ஷனோ பார்த்துட்ருக்கேன், ஐ கிளாஸ் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அது மேலே ஒரு க்ரேஸ் உண்டு. நானும் நிறையா வாங்கி வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஹால் இதெல்லாம் வந்து ஃபாரினில் நிறையா அப்லோட் பண்ணுவாங்கள்ல, அது பார்த்துட்ருப்பேன். ஸோ ஆஃபீஸ் ரூம்குள்ளே உட்காந்து தைக்கிற அளவுக்குலாம் இப்போ இடம் இல்லை. அதனால நான் ஹாலுக்கே எடுத்துகிட்டு வந்து லிவிங் ரூம்லேயே வச்சு சும்மா வந்து தரையிலே வச்சு அந்த இதை ஃபுல்லாக காட்டன் ஃபுல்லாக தச்சு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. பெப்பர் ஃப்ரைலேருந்து நான் ஒரு பெட்சைட் டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. பட் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் வாங்கினது தான் கடைசி பீஸு. அடுத்த ஒரு இது காட்டுவேன், அதுவும் நான் வாங்கினது தான் கடைசி பீஸு. அதனால் என்னால் இதுக்கு லிங்க் கொடுக்க முடியல. ஆனால் இதுக்கு வந்து எப்படி செய்கிறது, நான் இதை இன்றைக்கி ஸ்க்ரூ பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் எப்படி செய்கிறதுங்கிற அந்த ஷீட் இல்லை. அப்புறம் நான் போய் ஆன்லைனில் பார்க்கல தான் பிராண்டே ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஓகேன்னு விட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு வாங்கினது வந்து இதுதான், பிரீத்தியோட ஒரு 3 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ். ஏற்கனவே நான் லைஃப் லாங் பிராண்ட்லேருந்து 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பாட்டி வந்து எனக்கு ஒரு 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பாட்டிக்காக நாங்கள் லைஃப் லாங்கே போய் பார்த்தோம். பட் இப்போ அமேசானில் வந்து நிறைய பொருள் வந்து தஞ்சாவூருக்கு டெலிவரி கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி அதுவும் டெலிவரி வரல. ஸோ அதனால பாட்டிக்கிட்ட அந்த லைஃப் லாங் இதை கொடுத்துட்டு இதை வந்து நான் வாங்கிக்கிறேன். நான் வந்து ஒரு 3 பர்னர் ஸ்டவ் பார்த்தேன். இது வந்து அன்றைக்கி செம்ம ஆஃபரில் இருந்துச்சு. நான் ஏன் சொல்லன்னு நினைப்பீங்க, அந்த அளவுக்கு ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபரில் இருந்ததுனால நான் வந்து வாங்கிட்டேன். இதுவும் லாஸ்ட் பீஸ். நான் வாங்கினதுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எப்படி ஆன்லைனில் வாங்குறதுக்கு கேரண்டி இது பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் பிரீத்தி கேரண்டி தஞ்சாவூர், பிரீத்தி ஷோரூம் தஞ்சாவூர், பிரீத்தி ஷோரூம் திருச்சி, பிரீத்தி ஷோரூம் கோயம்புத்தூர்னு போட்டிங்கனாலே வரும். அவங்களுக்கு கால் பண்ணிங்கனாலுமே அவங்க கேரண்டி வந்து வாரண்டி வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆர் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பிரீத்தி கஸ்டமர் சர்வீஸ்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து அதில் லைஃப் லாங்கை விட இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் தனியாக இருந்துச்சு. நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து லைஃப் லாங்கில் கிடையாது, அது ஸ்க்ரூ பண்ணியே தான் இருக்கும். அண்ட் இது வந்து 3 பர்னர் தான், 4 பர்னர் கிடையாது. அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு லைட்ரு வந்து அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து கொஞ்சம் நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரியும் இருந்துச்சு. இதோட ரிவ்யூ வந்து நம்ம குயின் பி பாரடைஸ் அக்கா வந்து போட்டிருந்தாங்க. அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து ஓகேன்னு இதை செலக்ட் பண்ணேன். நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு லைஃப் லாங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே வச்சிருக்கோம், அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது வந்து ஷிப்பிங் இல்லை அப்படிங்கிறப்போ நிறைய பார்க்குறப்போ அந்த அக்கா வந்து குயின் பி பாரடைஸ் அக்கா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அக்கா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி செம்ம ஆஃபர்லேயும் இருந்துச்சு. நம்ம எல்லார் வீட்லேயுமே எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்ட்ரோபில் ஒரு புடி மட்டும் இருக்காது. அதை தான் இப்போ வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட மோஸ்ட்லி ரெசிபி வந்து பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு, உங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, நார்மலாக நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சட்டுன்னு செய்யணும், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இல்லை வந்தப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி முறுக்கெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, இந்த மிக்சர்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 ஃப்ளேவரில் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை ஃபிக்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நார்மல் நட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ரோல்டு ஓட்ஸ் வேணும். இதுக்கு என்னென்னா தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் வேணும். இது வந்து ஆன்லைனில் இருக்கும். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நம்மளோட ஸ்டவ்வுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். ரோல்டு ஓட்ஸ் மட்டும்தான் இதுக்கு செய்யலாம். நீங்கள் நார்மல் ஓட்ஸ் வந்து இதுக்கு செய்ய முடியாது. அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட், அப்புறம் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதோட ஃப்ளேவர் நிறைய பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடலாம், பம்கின் சீட்ஸ் போடலாம், அப்புறம் நிறைய சீட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் இதில் வெரைட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வால்நட் இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால கம்மியாக எடுத்திருக்கேன். எனக்கு முந்திரி பருப்புமே ரொம்ப ஃபேவரெட்லாம் கிடையாது, அதனால தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பாதாம் நிறையா பிடிக்கும். அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ் நமக்கு நிறைய தேவை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் ஓட்ஸுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் பாதாம் 100 கிராம், முந்திரி பருப்பு வந்து ஒரு 50 கிராம், வால்நட் வந்து 100 கிராம், ஃப்ளாக் சீட்ஸ் வந்து 150 கிராம், அந்த உலர் திராட்சை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு 50 கிராம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளவு தான் அப்படின்னு கரெக்ட் மெஷர்மெண்ட் மாதிரி நான் போட மாட்டேன், நான் கையளவுக்கு தான் போடுவேன். அண்ட் இந்த ஆல்மண்ட் அப்புறம் முந்திரி எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஒரு 2 இழுப்பு இழுத்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சும் உடையாமல் ஒரு அந்த மாதிரி எடுக்கணும். மிக்சியில் போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி எண்ணெயாக ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் இந்த மாதிரி சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கட் பண்ணி போட்டுக்கோங்க கத்திரிக்கோலில் இல்லை வந்து கத்தியில். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை பண்ணுங்கள், ரோஸ்ட் பண்ணுங்கள். எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் நார்மலாக கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும், பட் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கிறது பெட்டர். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் நான் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது நான் கடைசியாக எடுத்து காட்டுவேன். நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்திங்கனாலே அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸான இருக்கிற எல்லா ஐட்டமுமே அதில் இருக்கும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரணும். இதிலே நீங்கள் சன்ஃப்ளவர் சீட் நான் சொன்ன மாதிரி எந்த சீட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ரோல்டு ஓட்ஸ் போடுறேன். நான் கையளவு தான் போடுவேன் எப்பயுமே இதுதான் இந்த குவான்டிட்டின்லாம் போட மாட்டேன். நல்லா இது செவந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். பிடிச்சி போகாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் கருகி போகக்கூடாது. ப்ரௌன் கலரில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சீட்ஸ் எல்லாம் வறுத்துருக்கோம்ல, அதையும் தூக்கி இதில் போடணும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா லஞ்ச் வரைக்கும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எப்படி சாப்பிட்லான்னா, இதை நீங்கள் பால் ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தயிர் வந்து வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரூட் சாலடுக்கு வந்து இதை நல்லா கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரூட் சாலட் மேலே போட்டு சாப்பிட்லாம். வெஜிடபிள் சாலட் மேலே போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி அதில் இருக்கிற ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சுத்தமான தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜீனி போடுவாங்க, வெல்லம் கரைச்சி ஊற்றுவாங்க. அதெல்லாம் விட தேன் போடுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவு ஓட்ஸுக்கு நான் ஒரு ஓட்ஸுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது நீங்கள் சாப்பிட்றப்ப இதில் எதுவுமே நீங்கள் ஸ்வீட்லாம் ஆட் பண்ண மாட்டீங்க, பாலுக்கோ எதுக்குமோ. ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன். ஸோ அது நல்லா எல்லா டேஸ்ட்டையுமே நல்லா இது பண்ணி கொடுக்குங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சியா சீட்ஸ் வந்து ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். சியா சீட்ஸ் எந்தெந்த சீட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்தந்த சீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. எந்தெந்த சீட்ஸ்லாம் நீங்கள் ராவாகவே சாப்பிட முடியுமோ, இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா ராவா அப்படியே சாப்பிட்லாம். சியா சீட்ஸ் அப்படியே சாப்பிட்லாம். பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா கூட வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா, அதனால எதெல்லாம் ராவா அப்படியே சாப்பிட முடியுமோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சீட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நிறையா நட்ஸ் அண்ட் இது போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஓட்ஸ் இருக்கும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும், பாதாம் வரும், முந்திரி பருப்பு வரும், அப்புறம் வந்து சியா சீட்ஸ் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஓட்ஸ் அப்புறம் சியா சீட் 3மே வந்து எல்லா ஸ்பூன்லேயுமே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஏற்கனவே பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்லாங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, இல்லை டக்குன்னு எதுவும் செய்யணும் அப்படின்னா கூட இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு @lovelytamil சேனலுக்கு வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி vlogs, வெயிட் லாஸ் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும்னா அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். Have a nice day. Bye bye.